ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत् व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ ते हयथैवेदं बहिष्पवमानेन स्तोष्यमानाः समृद्धाः सर्पन्ति इत्येवम् ससृपुः ते समुपविश्य हिंचक्रुः। ரிஷியோ தேவதையோ ஒரு வெண்மையான ஸ்வான வடிவில் நாய் வடிவில் வந்து அந்த வகதல்பியர் அப்படிங்கிற ரிஷி கிட்ட வந்து எங்களோட அன்னத்துக்காக நீங்க சாமகானம் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது. அதை சுத்தி இன்னும் சில நாய்களாக அதே மாதிரி தேவதையோ ரிஷிகளோ வந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம். அந்த ரிஷி வகதால்பியர் என்ன பண்றார், சுவாத்தியாயம் பண்றதுக்காக ஏதோ ஒரு ஜலாசயத்துல பக்கத்துல வந்து அவர் சுவாத்தியாயம் பண்ண வரும்பொழுது இந்த மாதிரி நடக்கிறது. அப்ப இப்ப இல்ல, மறுநாள் வாங்கோ அப்படின்னு சொல்லிடுறார். அந்த நாயே சொல்லிடுது. ஏன்னா ஏற்கனவே மாத்தியானிக வேலை வந்துட்டதுனால அப்போ சூரியனை பார்த்து சாமகானம் பண்ண முடியாது, அபிமுகி பண்றதுக்கு சூரியன் நேரம் இருக்கணுங்கிறதுனால அடுத்த நாள் காத்தால வர சொல்லி அனுப்பிட்டார் அப்படிங்கிற வரைக்கும் பார்த்தோம். தேக யதா இவ இதம் பகிஷ்பவமானேன ஸ்தோஷ்யமானாஹா. பகிஷ்பவமானம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தினால உத்கானம் பண்ற பொழுது சசிருப்பிய அப்படின்னு சசிருப்புகு சம்சிருப்பிய அப்படின்னு போட்டார் பாஷ்யக்காரர். ஒரு கானத்தினுடைய முடிவுலேருந்து இன்னொருத்தர் கானம் ஆரம்பிக்கும், இன்னொருத்தர் கானம் முடிகிற இடத்துல இன்னொருத்தர் ஆரம்பிக்கும்னு இப்படி ஒருத்தர் வாழை இன்னொருத்தர் பிடிச்சுட்டு இன்னொருத்தர் வாழை இன்னொருத்தர் பிடிச்சுன்னு போகிற மாதிரி இந்த பகிஷ்பவமான ஸ்தோத்திரேன ஸ்தோஷ்யமானாக உத்காத்ரு புருஷாக சம்ருப்தாக சம்லக்னாக. லயத்தை அடைஞ்சதும் அந்த கானம் பாடும் பொழுது ஒரு லயம் ஏற்படுறது இல்லையோ, அந்த ஒரு என்ன சொல்றது சிம்பனி, அது ஏற்படும் பொழுது அது ஒரு ரிதமா அது நடக்கிறது. மியூசிக்லயே அது பார்க்கலாம், சங்கீதத்திலேயே
ஸ்வரப்பிரஸ்தாரமோ, இல்ல நிரவல் பாடும் பொழுது கர்நாடக சங்கீதமா இருக்கட்டும், இல்ல ஹிந்துஸ்தானி எல்லாமே அந்த எலாபரேஷன் பண்ணும் பொழுது, மியூசிஷியன்ஸ்க்கு நடுவுல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு சிம்பனி வரும். ஒரு சிங்க்ரனைஸ் ஆகும். ஒருத்தர் விடுற இடத்துலேருந்து இன்னொருத்தர் பிடிச்சுட்டு போறது, அந்த இன்னொருத்தர் விடுற இடத்துலேருந்து இவர் பிடிச்சு பாடுறது. அது மாதிரி அததான் இங்க சம்ஸ்ருப்ய அப்படின்னு அந்யோன்யமேவ சர்ப்பந்தி சம்ரப்தாக சம்லக்னாகான்னு சொல்றார். அந்த ஒரு லயத்தை அடைஞ்சு ஒருத்தரோட ஒருத்தரை பிடிச்சிட்டு போறா இல்லையா? அந்த மாதிரி ஏவம் முக்கேன அந்யோன்யஸ்ய புச்சம் கிரஹீத்வா அசஸ்ருபுகு. அந்த மாதிரி ஒரு நாய் இன்னொரு நாயோட வாலை பிடிச்சுண்டு தான் பிடிச்சுண்டு சுத்தி வருதாம். பரிபிரமணம் கிருத்தவந்தः இத்யர்த்தः. த ஏவம் சம்ஸ்ருப்ய சமுபவிஷ்ய உபவிஷ்டாः சந்தः ஹிம் சக்ருஹு ஹிங்காரம் கிருத்தவந்தः. இந்த மாதிரி சுத்திட்டு அதெல்லாம் கீழே உட்காந்துட்டு ஹிங்காரம் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஹீன்னு ஒரு சப்தத்தோட. அப்போ இவர் கானம் பாடுறார். அதான் அடுத்த மந்திரம். ஓம் அதா ஓம் பிபாம் ஓம் தேவோ வருணாः பிரஜாபதிः சவிதா அன்னமஹா ஹரதன்னபதே அன்னமிஹா ஹரா ஹரோமிதி. சும்மா அந்த 2, 3 மாத்திரை போட்டிருக்கிறதுனால அப்படி சொன்னேன். இப்படிதான் கானம் பாடணும்னு எடுத்துக்க கூடாது. சாமவேதிகள் அதை எப்படி பாடுவாளோ அது நம்ம இது பண்ண முடியாது. இருந்தாலும் 3 மாத்திரை 2 மாத்திரை அதுல போட்டிருக்கோம் இல்லையா? ஓம் அதாம் ஓம் பிபாம் ஓம் தேவஹா வருணஹா பிரஜாபதிஹி சவிதா அன்னமஹாஹரத் அன்னபதே அன்னமிஹ ஹராஹரோமிதி. அதாம் பிபாம். அத்தி அப்படின்னா சாப்பிடுறதுன்னு அர்த்தம் இல்லையா? அதாம்னா சாப்பாட்டுக்காக. ஓம் அதாம் ஓம் பிபாம் 2த்தையும் சாப்பாடு வேணும்னு தானே இத பாட சொல்றது. அதனால நாம் உண்ணுவோம், நாம் பருகுவோம். அதாம் பிபாம். ஓம் பிபாம் ஓம் தேவஹா வருணஹா பிரஜாபதிஹி சவித்ரு சவிதா அன்னமாஹரது அன்னபதே. அன்னத்திற்கு பதியான இந்த சூரியனானவன் இல்ல அது 4 தேவதையும் இங்க சொல்லியிருக்கிறதுனால இதுக்கு அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனானவன் நமக்கு ஆஹரேத் அன்னம், நமக்கு அன்னத்தை கொடுக்கட்டும். அன்னமிக ஆஹரேத் அர ஓமிதி. திருப்பி 2ஆம் தடவை எனக்கு உணவை ஆஹரே ஆஹரா ஆஹரானா எடுத்துக்கொண்டு வரட்டும்னு அர்த்தம். ஏற்படுத்தட்டும் அப்படின்னு பிரார்த்தனை. தேவதைய வேத ரூபமாக, ஏன்னா அன்னத்தினாலதான் வந்து எல்லாம் நடக்கிறதுங்கிறதுனால அன்னத்தை பிரார்த்திக்கிறது இந்த ஈஸ்வரன்ட்ட. அதுதான் அதோட இந்த கண்டமே முடியறது. இதுல வெறும் அன்ன சமிருத்தி தான். அதனாலதான் பாஷ்யக்காரர் என்ன சொன்னார், போன 2, 3 கண்டமா சொல்லப்பட்ட அந்த விற்த்தாந்தத்துல சாப்பாடு இல்லாம திரிஞ்சார் அப்படின்னு ஒரு தன்மை வந்துட்டதுனால இங்க அதை கவுண்டராக்ட் பண்றதுக்காக சமிருத்திய சொல்றதுக்காகவே அன்ன பிரார்த்தனையாக இந்த கண்டம்னு. அதனால மொத்த ஆக்கியாயிக்கா என்ன, இவர் போனார், நாய் வந்தது, வந்து அன்னத்தை எங்களுக்காக கேளுங்கன்னார், பாடினார். அதனால அன்ன சமிருத்தி ஏற்படுறது. பொதுவா நாய்க்கு அன்னம் தானே பிரதானம். அது தேடி போய் எங்கேயோ எப்படியோ பிடிச்சி அது கிடைச்சிடுறதோ.
அதனால தானோ என்னவோ அத ஒரு உவமையாக இங்க சொல்லப்படுது. ஓம் அதாமஹ அதாம் ஓம் பிபாம் ஓம் தேவஹ தியோதனாத். அதனால ஓம் உண்போம், ஓம் பருகுவோம். யார பார்த்து வேண்டா? தேவஹா தியோதனாத், ஒளிர்கின்ற தன்மை உடையதுனால தேவகான் பேர். பிரகாசிக்கின்ற தன்மை, சைதன்ய ரூபமாக. பிரகாஷ சைதன்ய பிரகாசம், சக்தி பிரகாசம். அந்த தேவர் எதுக்குள்ள இருக்கார் பகவான்? வருணஹா வர்ஷனாத் ஜகதஹா, உலகத்தின் முழுக்க மழை பெய்வதனால் வருணனாக இருக்கார். பிரஜாபதிஹி பாலனாத் பிரஜானாம், எல்லா உயிரினங்களையும் காப்பாற்றக்கூடிய தன்மையோடு இருக்கிறதுனால பிரஜாபதிஹி, இரண்யகர்பர் பிரம்மா. அப்புறம் சவிதா, சவிதானா என்ன? பிரசவித்ருத்வாத் சர்வஸ்ய, எல்லாத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதுனால பிரசவம் உற்பத்தி பண்ணியிருக்கிறது. எது? சூரியன். சூரியனுடைய தன்மையினாலதான் உற்பத்தி எல்லாம் நடக்கிறது. செடி கொடிகள்லேருந்து உயிரினங்கள்லேருந்து எல்லாத்திற்கும் சாப்பாடு கொடுத்து, சக்தி கொடுத்து, வெளிச்சத்தை கொடுத்து எல்லாம் பண்றதுனால சூரியன் தான் பிரசவத்துக்கு காரணம். பிரசவித்ருத்வாத் சர்வஸ்ய ஆதித்யா உச்சதே, ஆதித்யன். இது எல்லாமே ஒரே தேவன் தான். பிபாமா ஓம் பிபாம் ஓம் அதாம் தேவஹா, அந்த தேவஹ வருணஹா பிரஜாபதிஹி சவிதா, மூணுமே அதே தேவன் தான். அப்ப ஃபைனலா சவிதாவாக தான் இங்க உபாசிக்கிறது. ஏதைஹி பர்யாயிஹி அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாம் பர்யாய பதம் தான். பர்யாயம்னா சினானிமஸ். அந்த தேவன் தான் வருணன், அந்த தேவன் தான் பிரஜாபதி, அந்த தேவன் தான் சூரியன். இத்தனை பேரையும் கூப்பிடல, ஒரே தேவன் தான். வருணனாகவும் பிரஜாபதியாகவும் சூரியனாகவும் இருக்கின்ற அந்த தேவகா. ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்த்தா அது ஒரு தேவதை. மொத்தமா பார்க்கும் பொழுது அதுவே பிரம்மம். அதனால இது எல்லாம் ஒண்ணுதான். அந்த அதனால ஏதைஹி பர்யாயிஹி சஹா ஏவம் பூதஹா ஆதித்யா. இந்த பர்யாயம் தேவகா எல்லாம் எதை குறிக்குதுன்னா ஆதித்யனை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம். பர்யாயம்னா எதை வேணா குறிக்குதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? சினானிமஸ்ங்கிற பொழுது எந்த வேர்டை வேணா எடுத்துக்கலாம். ஆதித்யன் நமக்கு பிரத்யக்ஷ பிரம்மமா இருக்கிறதுனால ஆதித்யன் எடுத்துக்கிறது ஸ்ருதி. ஏவம் பூதஹா ஆதித்யா அன்னம் அஸ்மபியம் இஹ ஆஹரத்து ஆஹரத்து, நமக்கு இங்க சாப்பாட்டை கொண்டு வரட்டும். எப்படியும் அவர் தான் கொடுக்கிறார், இன்னும் நிறைய சமிருத்தியை ஏற்படுத்தட்டும். தே ஏவம் ஹி கிருத்வா புனரபி ஊச்சுஹு, திருப்பியும் அதே சொல்றது. சத்வம் ஹே அன்னபதே, ஏன்னா பிரஜாபதிக்கு சவிதா அன்னமஹ அஹரது அன்னபதே அன்னமிக ஹராஹரோமிதி அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அதான் சொல்றார். சத்வம் ஹே அன்னபதே, அன்னத்திற்கு பத்தியான சூரிய பகவானே. ஏன் சூரிய பகவான்? சஹி சர்வஸ்ய அன்னஸ்ய பிரசவித்ருத்வாத் பதிஹி, சூரிய பகவான் தான் சாப்பாட்டை ஏற்படுத்துறான்றதுனால அவர் தான் பதி. என்ன அடிப்படை? நமக்கு என்ன? எது அடிப்படை நமக்கு? நான் உயிர் தானே. பணம் எவ்வளவு இருக்கலாம், புகழ் இருக்கலாம், எது இருக்கலாம், எல்லாம் உயிர் இருக்கிறத ஆசிரியிச்சு தானே இது அத்தனையும் இருக்கு. உயிர் இல்லைன்னா இது அத்தனையும் இருக்குன்னு சொல்லிட முடியுமா? அப்ப ஆதாரமா இருக்கிறது அது. அதுக்கே ஏற்பாடு பண்றது எதுன்னா அன்னம் தான். கடைசியில அந்த ஒரு கவளம் சாப்பாடு தான் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸ். அதனாலதான் அதுக்கு ஏற்பாடு பண்றார் எல்லாருக்கும் பகவான். கல்லினுள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் உணவு கொடுக்கிறார் அப்படின்னு சொல்றது உண்டு. கல்லுக்குள்ள மலை அவ்வளவு பாறை இருக்கு, அதுக்கு நடுவுல பேத்து எடுத்தோம்னா அதுக்குள்ள தேரைன்னு ஒரு பூச்சி இருக்கும்.
அதுக்கு ஆக்சஸ் கிட்ட போகிறதே கஷ்டம். பேத்த எடுத்து உள்ள போனா அந்த தேரை இருக்கும். அதுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு கிடைச்சு அது அந்த இடத்துல இருந்துட்டு இருக்கே. யார் அதுக்கு அங்க கொண்டு போய் சாப்பாட்ட சேர்க்கிறா? அப்படின்னா. அதே மாரி கருப்பை உயிர். வயத்துக்குள்ள எல்லா லிவிங் பீயிங்ஸ்க்கும் கரு இருக்கு. கரு கருவுல ஒரு பை இருக்கு. அந்த பைக்குள்ள ஒரு உயிர் இருக்கு. அதுக்கு எப்படி அந்த உயிருக்கு எப்படி போய் உணவு சேரணும்? அம்பிலிக்கல் கார்டோ ஏதோ ஒரு வழியாக அதுக்கு போய் சாப்பாட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழி ஏற்பாடு பண்றாரு இல்லையா? அப்போ இது 2ம் ஒரு உபலட்சணமாக இந்த மாரி எங்கெங்க என்னென்ன உயிரினங்கள் இருந்தாலும் அதுக்கு சாப்பாட கொண்டு போய் சேர்த்துடுறார். அடிப்படை அதுதானே. மத்ததெல்லாம் அதுக்கு மேல வந்து சேர்றது தான். அதனால ஃபுட்டு, ஸ்லீப், குளோத்திங் இது ஃபண்டமென்டலா இருக்கு இப்போ. குளோத்திங் கூட நம்ம மனுஷனா பண்ணிண்டது தான். என்ன அந்த அந்த அடிப்படை எத குடுக்குறதோ அதுதானே உயிருக்கு குடுக்குற விஷயம். அதனால சூரிய பகவான் தான் அதுக்கு ஏற்பாடு பண்றார். சர்வஸ்ய அன்னஸ்ய பிரசவித்ருத்வாத் பதிஹி. அதனால அவர் பதி. அன்னம் குடுத்து என்ன உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரேன்னு ஔவையார் பாடுனா. ஔவையார் தான் நெனைக்கிறேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இல்ல இளங்கோவடிகளா தெரியல. மறந்து போச்சு. ஐ திங்க் அந்த மாரி ஒரு ஃப்ரேஸ் உண்டு. சாப்பாடு யார் குடுக்குறானோ, அவன் உயிர் குடுத்ததுக்கு சமம். அந்த மாரி இங்க எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறது சூரிய பகவான். அதனால சர்வஸ்ய அன்னஸ்ய பிரசவித்ருத்வாத் பதிஹி. எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறார் அவர்தான். அதனால பதி. எல்லா உயிரினங்களுக்கும், மனுஷனுக்கு மட்டும் இல்ல. செடிக்கு ஃபுட் வர்றது சூரியனால தான். இன்ஃபாக்ட் அந்த ஃபுட் செயின்ல ஃபண்டமென்டலா இருக்கக்கூடிய வெஜிடேஷன் பிளான்ட்ஸுக்கு சாப்பாடு அது குடுத்துறாரு அவர். அதுக்கப்புறம் அத வச்சு தானே ஆடு, மாடு இருக்கு. அத வச்சு தான் சிங்கம், புலி இருக்கு. மனுஷனும் வெஜிடேரியனோ, நான் வெஜிடேரியனோ ஃபைனலி இன்டைரக்ட்டா எல்லாரும் வெஜிடேஷன தானே சாப்பிடுறோம். நான்வெஜ் சாப்பிடுறவன் கூட ஆட்ட சாப்பிடுறான்னா, ஆடு எப்படி உயிர்? அதோட உடம்பு எங்கேருந்து வந்தது? செடி கொடியிலேருந்து தான் வந்தது. அதனால ஓஷதீப்யஹ அன்னம்னு சொல்றது வேதம். ஓஷதியிலிருந்து தான் அன்னம் உற்பத்தி ஆகுது. நீ டைரக்ட்டா அதுலேருந்து சாப்பிட்டாலும் சரி, அத சாப்பிடுற மிருகத்த சாப்பிட்டாலும் சரி, ஃபைனலி பார்த்தேன்னா ஃபண்டமென்டலா ஓஷதி தான் அன்னம். அந்த அன்னம் எங்கேருந்து வருதுன்னா, சூரியன்லேருந்து தான் வருது. அப்போ குளோரோஃபில்லு அதே மாதிரி அதுக்கு தேவையான தண்ணி, அதுக்கு தேவையான எனர்ஜி எல்லாத்தையும் சூரியன் தான் குடுக்கறது. அதனால பிரசவித்ருத்வாத் பதிஹி. எல்லாவற்றையும் ஏற்படுத்துகிறதுனால பதின்னு பெயர். நஹி தத் பாகேன வினா பிரசூதமன்னம் அணுமாத்திரமபி ஜாயதே பிராணினாம். சூரியனால பக்குவப்படுத்தப்படாமல், சூரியனுடைய ஒளி இல்லாமல், சூரியனுடைய ஹீட் இல்லாமல், சூரியன் வந்து மேகங்களை ஏற்படுத்தி மழை ஏற்படுத்தாமல், பிரசூதமன்னம் அணுமாத்திரமபி ந ஜாயதே. சாப்பாடுன்றது உற்பத்தியே ஆக முடியாது. அதனால அன்னபதிஹி அத்தஹா. ஹே அன்னபதே அன்னம் அஸ்மப்யம் இஹ ஆஹரா ஆஹர இதி. ஹே சூரிய பகவானே எங்களுக்கு சாப்பாட குடு, சாப்பாட குடு. அபியாசாதரார்த்தஹ. மரியாதைக்காக திருப்பி திருப்பி கேட்கறது. ஓம் இதி மங்களம். இப்படியாக 11வது கண்டம் 12வது கண்டம் இது துவாதச கண்ட பாஷ்யம். அப்புறம் திரையோதச கண்டஹ 13வது கண்டம் கடைசி கண்டம் முதல் அத்தியாயத்துல பக்தி விஷயோபாசனம் சாமாவயவ சம்பத்தமித்யதः சாமாவயாந்தரः ஸ்தோபாக்ஷர விஷயானி உபாசனாந்தராணி संहतानि उपदिश्यन्ते अनन्तरं तेषां
சாமாவயவ சம்பத்தத்வ அவிசேஷாத். இது வரைக்கும் சாம பக்தி. சாமம்னா என்ன? சாமத்துல அந்த கானம் ஹா ஊ ஹா ஊ அப்படின்னு பாடுறதுதானே சாமம். நம்ம சாமம்னா அதை பத்தி ஒண்ணுமே இது வரைக்கும் வரலையே. என்ன சாமா, அப்புறம் வந்து உத்கி, தா, அதெல்லாம் தான் சொல்லித்தே ஒழிய, உத்கீதோபாசனைன்னு அதெல்லாம் சொல்லித்தே ஒழிய, சாம பத்தி முக்கியமா கானத்தை பத்தி ஒண்ணும் வரலையே அப்படின்னு யோசிச்சா இப்ப வருது அது. பக்தி விஷய உபாசனம் இதுவரைக்கும் வெவ்வேறு பக்தி, உத்கீத பக்தி அது இதெல்லாம் அந்த அந்த போர்ஷன்ஸ பத்தி எப்ப எப்படி உபாசிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுடுத்து. ஸ்தோபாக்ஷர விஷயம் இன்னும் சொல்லப்படலையே. ஸ்தோபாக்ஷரம்னா அந்த ஹா, ஊ அப்படிங்கிறதெல்லாம். என்ன? ஹாவுகாரஹா, ஹா ஈர் சொல்றதோ இல்லையோ, ஹாயிகாரஹா, ஹாவுகாரஹா இதெல்லாம் வந்து ஸ்தோபாக்ஷரம்னு பெயர். அந்த ஸ்தோபாக்ஷர விஷயானி உபாசன அதையும் அதை சொல்லும் பொழுது என்ன தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது சொன்னாதான் சாமம் பூர்த்தியாகுது. அதனால சம்ஹதானி உபதிஷ்யந்தே அனந்தரம். இப்போ அந்த ஸ்தோபாக்ஷரத்துல எதை உபாசிக்கணுங்கிறது சொல்லப்பட போறது. ஏன்னா அதுவும் சாம அவயவ சம்பத்தத்வாத் அவிசேஷாத். அதுவுமே சாமத்தினுடைய அவயவம் தான். ஸ்தோபாக்ஷரத்தோட சேர்ந்ததுதான் சாமம்ங்கிறதுனால மந்திர பதங்களை மட்டும் சொன்னா போறாது. இந்த ஸ்தோபாக்ஷரங்களும் கூடமான அர்த்தமுடையது அப்படிங்கிறதுனால ஸ்தோபாக்ஷரத்தையும் சொன்னாதான் சாமத்தை சொன்னமா ஆகிறது. ஸ்தோபாக்ஷரங்கள் சாமத்தை டிஃபைன் பண்றது. ரதாந்தர சாமம் பத்தி இப்ப பேச போறது வசிஷ்டர்னுடையது. அதுல ஆபித்வா சூரனோன்னு ஒரு மந்திரம் இதுல சாமம் இருக்கு. அந்த ரதந்தர சாமா பத்தி இப்ப பேச போறாரு. அந்த மாதிரி ஒரு ஒரு சாமத்துல இருக்கிற ஸ்தோபாக்ஷரங்கள் சொல்லும் பொழுது எதை தியானிக்கணும், எதை உபாசிக்கணுங்கிறது இங்க சொல்லப்படுறது. அயம் பாவலோகா, ஹாவுகாரஹா, வாயுः, ஹாயிகாரः, சந்திரமா, அதகாரः, ஆத்மா, இஹகாரः, அக்னிः, ஈகாரः. அயம் வாவ லோகः ஹாவுகாரः. அயம் லோகः, இந்த லோகம் தெரியறதே இது ஹாவுகாரம் அப்படின்னு உபாசி. ஹாவு 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 பாடுகாலம் சாமத்துல அந்த ஹாவுகாரம் இருக்கே அது அயம் வாவ லோகா. அப்புறம் வாயு ஹாயிகாரஹா, வாயு இருக்கே ஹாயிகாரம் பாடும் பொழுது அது வாயுவாக உபாசி. அப்புறம் சந்திரமா அதகாரஹா, அதன்ற அதகாரம் கானம் பண்ணும் பொழுது சந்திரமா சந்திரனை உபாசி. ஆத்மா இஹகாரஹா, இஹகாரம் பண்ணும் பொழுது அது ஆத்மாவாக. அதுக்கெல்லாம் ஏன் காரணம் சொல்ல போறார் பாஷ்யக்காரர். அப்புறம் அக்னி ஈகாரஹா, என்ன அக்னி எங்கெல்லாம் வந்து அஹ், எங்க அக்னி அஹ், ஈ நிதனமாக ஈல முடியக்கூடிய சாமங்கள் எல்லாமே ஆக்னேய சாமங்கள் தான் அப்படின்னு சொல்றாரு பாஷிகார். எல்லா அக்னி பத்திய சாமங்கள் ஈகாரத்துல தான் முடியறதுனால அக்னிஹி ஈகாரா, அக்னிய ஈகாரத்துல தியானம் பண்ணு அப்படின்னு முதல் மந்திரம். அயம் வாவ அயமேவ லோகா ஹாவுகாரஹா ஸ்தோபஹா ரதந்தரே சாம்னி பிரசித்தஹா. ரதந்தர சாமத்துல இந்த ஹாவுகாரம் பிரசித்தம். நான் சொன்னேன் இந்த அபித்வா மந்திரம் இருக்கே அத ரதந்தர சாமம்னு சொல்றது. ரதந்தராணி வசிஷ்டா ககுபுத்தரா பிருஹதி இந்திரஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இந்திரனை உத்தேசித்த சாமம் வசிஷ்ட ரிஷியால ஏற்படுத்தப்பட்டது. பிருஹதி சந்தகா, உத்தரத்துல பிருகதி சந்திரம், முதல்ல ககுப்பு. இந்த ரெண்டு சந்தஸ்னால
இந்த சாமம் இருக்கு. அபித்வா சூரனோனு மோவா ஆதுக்தா இவதேன வ ஈசானம் அஸ்ய ஜகதः சுவார்திருஷாம் ஆயுஷானமா இந்திரா. இதுதான் மந்திரம். அதுல அது சாமமா பாடும். ஆபித்வா சூரனோ நுமோவா அப்படின்னு. அந்த மந்திரத்துக்கு ரதந்தர சாமம்னு பேர். அந்த ரதந்தர சாமத்துல ஹவுகாரம் ஸ்தோபம் பிரசித்தம் அப்படின்னு இங்க பாஷிகாரர் சொல்றார். இவருக்கு எல்லா சதுர்வேதின்னு நினைக்கிறேன் பாஷிகாரர். வாவ அயமேவ லோகஹா ஹாவுகாரஹா ஸ்தோபஹா ரதந்தரே சாம்னி பிரசித்தஹா. ரதந்தர ஸ்தோபத்துல ஹவுகார ஸ்தோபமானது ரதந்தர சாமத்துல பிரசித்தம், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். வேதம்லாம் தெரிஞ்ச பண்டிதாளுக்கு சொல்றார். நமக்கு என்ன தெரியும், இப்பதான் தெரிஞ்சுக்கிறோம். இயம் வைரதந்தரம் என்ன அப்படின்னு இதி அஸ்மாத் சம்பந்த சாமான்யாத் ஹாவுகார ஸ்தோபஹ அயம் லோகஹ இத்யேவம் உபாசித. இயம் வை ரதந்தரம் அப்படின்ற ஒரு யூசேஜ் இருக்கு. ரதந்தரம்ங்கிறது ஹவுகார ஸ்தோபம். இயம்ங்கிறது எது? அயம் லோகஹ அப்படிங்கிறதுனால இத்தியஸ்மாத் சம்பந்த சாமான்யாத் ஹாவுகார ஸ்தோபஹ அயம் லோகஹ இத்தியேவம் உபாசித அப்படின்னு இங்க அதையும் கொண்டு வரார். ஹாவுகார ஸ்தோபத்தை இயம் அப்படிங்கிறதுனால அயம்னா உனக்கு எதெல்லாம் பிரத்யட்சமா தெரியறதோ அதெல்லாம் ஹாவு 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 அப்படின்னு அர்த்தம். என்ன உனக்கு ஆப்ஜெக்டிஃபை பண்ணக்கூடிய லோகம் இருக்கே, அது முழுக்க ஹாவுகாரமாக உபாசி. அப்புறம் வாயுர் ஹாயிகாரஹா வாமதேவ்யே சாமனி ஹாயிகாரஹா பிரசித்தஹா. இந்த ரதந்திர சாமம் மாதிரி வாமதேவ சாமம்னு ஒரு சாமம் இருக்கு. அங்க ஹாயிகாரம் அப்படிங்கிற அந்த ஹாய் 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 எப்படி சொல்லுவான்னு தெரியல. அந்த ஹாயிகாரமானது வாமதேவிய சாமத்துல சொல்லப்படுறது. அதுல பிரசித்தமா இருக்கு. அந்த ஹாய்காரம் வாயுவாக உபாசி. வாயு அப்பி சம்பத்தஸ்ச வாயு அப் சம்பந்தஸ்ச வாமதேவியஸ்ய சாம்னஹ. இந்த வாயுவும் அப்பும் ஜலமும் இந்த வாமதேவ சாமத்துல சம்பந்தம் வாயுவ சம்பந்தஸ்ய வாமதேவியஸ்ய சாம்னஹ யோனிஹி இதி அஸ்மாத் சாமான்யாத் ஹாயிகாரம் வாயுதிருஷ்டியா உபாசித. அந்த வாமதேவ சாமத்துல சமானமாக சொல்லப்படுறதுனால் ஹாயிகாரத்தை வாயு என்ற திருஷ்டியோடு உபாசி அப்படின்னு. சந்திரமா அதகாரஹா. எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லின்னு போலாம். ஏன்னா இதுல நம்ம டைரக்ட் அர்த்தத்துக்கு மேல இல்ல. நம்ம சாமம் பாடி இதை உபாசிக்க போறது இல்ல. பட் நாளைக்கு ரெக்கார்டிங் கேட்டுட்டு சாமவேதி யாராவது வேணா பிரயோஜனப்படலாம். சந்திரமா அதகாரஹா சந்திர திருஷ்டியா அதகாரம் உபாசீத. சந்திர திருஷ்டியால அதகாரம் பாடும் பொழுது அப்படிங்கறத சாமமா பாடும் பொழுது அங்க சந்திரனை உபாசி. அந்நே இதம் ஸ்திதம். என்ன சந்திரமா அதகாரஹா ஆத்ம இஹகாரஹா அக்னி ஈகாரஹா அன்னேஹி இதம் ஸ்திதம். அன்னாத்மா சந்திரஹா. அதகாரம் அன்னம்னு சொல்லிட்டார். தகார அகார சாமான்யாத். சந்திரன்ல எப்படி தகாரம் வருது அகாரம் வருதுன்னு தெரியல எனக்கு. அதகாரத்துல அன்னாத்மாவாக இருக்கக்கூடிய சந்திரனை உபாசி. ஆத்மா இஹகாரஹ இஹ இதி ஸ்தோபஹ பிரத்யக்ஷஹ ஹி ஆத்மா இஹ இதி வியபதேசாத். இஹங்கிற பதம் பொதுவா ஆத்மாவுக்கு தான் சம்பந்தப்படுறது அப்படிங்கிறதுனால. ஏன்னா அபரோக்ஷமாக இருக்கிறதுனால
இஹ அப்படின்ற பதமானது ஆத்மா சம்பந்தப்படுறதுனால இஹன்ற ஸ்தோபமானது ஆத்மாவை சொல்லுது அப்படின்னு உபாசி. இந்த இன்னும் ஒரு லைன் முடிச்சிருவோம், டைம் ஆயிடுத்து. இஹ இத்திச்ச ஸ்தோபா தத் சாமான்யாத் அக்னிஹி ஈகாரஹா. அக்னிய ஈகாரத்துல உபாசி. நிதனானி ச ஆக்னேயானி சர்வாணி சாமானி இதி அத்தஹ தத் சாமான்யாத். நிதனம்னா அதுல முடியறதுன்னு அர்த்தம். நிதனபதையே நமஹா அப்படின்னு மந்திரம் இருக்கே, பரமேஸ்வரனை சொல்லும் பொழுது நிதனபதி. எல்லா நாமரூபங்களும் எங்க போய் அவசானிக்கிறதோ அதுக்கு நிதனபதினு பெயர். நிதனம்னா முடியறதுன்னு அர்த்தம். எங்க போய் முடியறது? எல்லா ஆக்னேய சாமங்கள் அத்தனையும், அக்னி சம்பந்தமான சாமங்கள் எல்லாமே ஈல போய் முடியறதாம். அதனால அக்னிதான் ஈகாரம் அப்படின்னு உபாசி. எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. எதுக்கு எதுங்கிறதுக்கு சப்போர்ட்டிவ் விஷயத்தை ஃபுல்லா பாஷ்யக்கார் சொல்றார். மந்திரம் என்னவோ அயம்பாவலோகா ஹாவுகாரா வாயு ஹாயிகாரா சந்திரமா அத்தகாரா ஆத்மா இஹகாரா அக்னி ஈகாரா, அவ்வளவுதான் சொல்றது. ஏன் லோகா அயங்கார் ஹாவுன்னு சொல்லணும்? என்ன ஏன் வாயுவ ஹாயின்னு சொல்லணும்? ஏன் சந்திரன் அத்தன்னு சொல்லணும்? ஏன் ஆத்மாவை ஈகன்னு சொல்லணும்? ஏன் அக்னியை ஈகாரம் சொல்லணுங்கிற அந்த கனெக்ஷனை இங்க பாஷ்யத்துல கொடுக்கிறார் பாஷ்யக்காரர். அதனால நிதனமாக எல்லா ஆக்னேய சாமங்களும் முடியறதுனால அக்னிய ஈகாரத்துல உபாசி அப்படின்னு சொல்றார். மேல நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.